உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். சேலம் மாவட்டம் மோத்தூர் அருகே கல்பகனூர் கிராமத்தில் கடந்த திங்கட்கிழமை இரவு 9 மணியளவில் தலித் மக்கள் வாழும் பகுதியில் ஆதிக்க சமூகத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் புகுந்து சாதிய வெறியாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த வீடியோ ஆதாரத்துடன் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி மனு அளித்தும் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் நாகராஜ் தலைமையிலான காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் தலித் இளைஞர்கள் மட்டும் குறிவைத்து கைது செய்து வருவதாக கூறப்படுகிறது. காவல்துறையின் இத்தகைய சாதிவெறி போக்கை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கருப்பையா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக விவசாய அணி மாநில செயலாளர் வீரசெங்கோடன், சேலம் நாமக்கல் மண்டல துணைச் செயலாளர் நாராயணன் மற்றும் பெரம்பலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரத்தினவேல் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள். ஆர்ப்பாட்டத்தில் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் ராஜேந்திரன், ஆத்தூர் நகர பொறுப்பாளர் கண்ணன், தொகுதி செயலாளர் முருகேசன், மாவட்ட அமைப்பாளர்கள் தமிழ்ச்செல்வன், ரேஷன், தமிழ்வளவன், விசி கண்ணன், மாவட்ட துணை அமைப்பாளர் முகசெல்வம் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளி மைதானத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் மாவட்டத்தின் 2ஆம் ஆண்டு புத்தக கண்காட்சி துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தலைமை தாங்கி கண்காட்சி அரங்கை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து அரங்குகளில் விற்பனைக்காக வைத்திருந்த புத்தகங்களை பார்வையிட்டார். தொடர்ந்து புத்தக விற்பனையை அமைச்சருடன் இணைந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் துரை ரவிக்குமார் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், கூத்தக்குடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மதியழகன், சேந்தநாடு அறிவுக்கரசு, முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தமிழ்மாறன், மண்டல துணைச் செயலாளர் பொன்னி வளவன், மாவட்ட துணைச் செயலாளர் ராமமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் கலையழகன், தனசேகர், பிரபு, தமிழ்பொன்னி, மாதேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த மேல்மாவில் சிப்காட் விரிவாக்கத்திற்கான விளைநில கையகப்படுத்துவதை எதிர்த்து போராடி குண்டர் தடுப்பு சட்டத்தில் இருந்து மீண்ட விவசாயிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் பாராட்டு விழா மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு விவசாயிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து துணை நிற்கும் என தெரிவித்தார். இந்த பாராட்டு விழாவில் உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் ஆசிர், காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்க தியாகு, முன்னாள் விசிக மாவட்ட செயலாளர் பகலவன், குப்பன், மாவட்ட செயலாளர் அசுர வடிவேல், இடியவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.